ரைட். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நான் அநேக நேரம் நினைப்பது உண்டு. 25 வருடங்களாக நடத்துகிறேன். ஒரு 2-3 பேர் பாளையங்கோட்டையிலேருந்து உங்கள் சர்ச்சுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 50 பேர் வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்லிடலாம், ஆமாம் 60 பேர் 100 பேர் வருவாங்கன்னு சொல்லலாம். உடனே நான் சொன்னது என்ன தெரியுமா, ஐயா நாங்கள் ஒரு செட்டு, நான் இருந்த இடத்த கொடுத்துட்டு இப்படி ஒரு தோட்டத்தில் ஒரு ரூமில் வச்சு ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 50 பேர் வருவாங்களா? இல்லை ஒரு 20 பேர் 15 பேர் 20 பேர் வருவாங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆகிட்டு, மக்களை தான் வியாபாரம் சொன்ன மாதிரி எல்லாம் ஜனங்கள் மக்களை ஆட்கள் எண்ணிக்கையை பார்க்காங்க. கூடுதல் பெயிண்ட் அடிச்சுக்கான்னு பார்க்காங்க, ஏசி போட்டுக்காங்களான்னு பார்க்காங்க, மொசைக் போட்டுக்காங்களான்னு பார்க்காங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்க உடனே அந்த அம்மா அப்படின்னு போன வாரம் நம்ம மீரியாம் அம்மா சொன்ன மாதிரி அந்த அம்மா அப்படின்னு 3 பேர் வாரவங்களும் நின்றுட்டாங்க. அல்லேலூயா. பாளையங்கோட்டையிலேருந்து அவர் அங்கே என்ன நினைக்கிறாங்க, இவ்வளவு கடுமையாக சத்தியம் சொல்கிறாரு, அப்போ ஆள் நிறைய வரும் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. வந்து விட்டு போனவங்கள பார்த்தா ஏகப்பட்ட பேர். ஆனால் ஏன் நிற்க மாட்டேங்காங்க அப்படின்னு நீங்கள் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, யோவான் 6ஆவது அதிகாரத்தில் அல்லேலூயா 4000 7000 வரை ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார்கள். அல்லேலூயா. நம்ம இப்போ நான் சின்ன பையனாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் ஜனத்தொகையே எவ்வளோ தெரியுமா? 3 கோடி. 4 கோடி தான் ஆள். யார்? நம்ம அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கும்போது. இன்னைக்கு ஜனத்தொகை எவ்வளோ தெரியுமா? 7.5 கோடி 8 கோடி. அல்லேலூயா. இந்திய நாட்டின் ஜனத்தொகை எவ்வளோ தெரியுமா? எவ்வளவு? 142 கோடி 86,000 பேர் மொத்தம் ஜனத்தொகை. சீனாவின் ஜனத்தொகை எவ்வளவு? 142 கோடியும் 36,000 கோடி. 140,000 கோடி 36,000 பேர். 30,000 பேர் இவங்க கூடிட்டாங்க. இந்தியா சீனாவை ஃபீட் அடிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளோத்துக்கும் பெண்கள் அல்லேலூயா குழந்தை பார்க்கக்கூடாது, ஆண்கள்லாம் குழந்தை பார்க்க வேண்டாம்னு ரொம்ப பேர் முடிவு பண்ணிட்டாங்க. இனிமேல் குழந்தையெல்லாம் வளர்க்கலாம் முடியாது, குழந்தையே வேண்டான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு. அந்த பிறகு உலகத்திலே அதிகமான ஜனத்தொகை இந்தியாவில் தான் அதிகம். ஆமென். அப்படி இருந்த காலத்தில் இயேசுநாதர் இப்போ ஜெபத்தை கேட்க, வேத வசனத்தை கேட்க எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா? ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. இவங்க உட்கார்ந்துருந்தவங்களாம் எங்கே? அல்லேலூயா. தான் வசனம் தான் ரொம்ப முக்கியம். நன்றியோடு கூட துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. நல்ல கேளுங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டின் ஜனத்தொகை 3500 பேர் இருக்கும்போது அல்லேலூயா உலக ஜனத்தொகை எவ்வளோ இருந்திருக்கும்? மொத்தம் தமிழ்நாட்டின் ஜனத்தொகை உலக ஜனத்தொகையாக இருந்திருக்கும். ஆமென். அப்பமே அவர் பிரசங்கம் பண்ணும்போது 4000 பேர் 7000 பேர் வந்துட்டாங்க. அப்படி 7000 பேர் 4000 பேர் வந்தால் இப்போ உள்ள பாஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்க? எவ்வளோ காணிக்கை சாரம் 4000 பேர்கிட்ட ஆளுக்கு 100 ரூபா போட்டாலுமே எவ்வளோ ஆகிட்டுன்னு கணக்கு பார்ப்பாங்க. ஆனால் இயேசு அப்படி நினைக்கல, கொடுக்கணும்னு நினச்சார். நம்ம திருநெல்வேலியில் தென்காசியில் மீட்டிங் நடத்தினோம். எஸ்ஐ போலீஸ் ஏகப்பட்டவர் வந்திருந்தாங்க. தலைவரை வச்சு நடத்தினது. நீ வந்திருந்தீங்களா? சாப்பாடு பார்சல் பண்ணி கொண்டு போய் கொடுத்தோம். ஆனால் காணிக்கை எடுக்கவே மறந்துட்டோம். காணிக்கை எடுக்கலை, யாருக்கு யாவும் இல்லை. அல்லேலூயா. அந்த இயேசுநாதர் அப்படி நினைச்சாரு, என்ன கொடுக்கலாம்னு நினைச்சாரு. உடனே என்ன செஞ்சிட்டாரு? 2 மீனும் 5 அப்பத்தையும் எடுத்து 5000 பேருக்கு எவ்வளவு மீன்னாலும் சாப்பிடலாம், எவ்வளவு அப்பம்னாலும் சாப்பிடலாம் கொடுத்தாரு. பார்க்கணும். சாப்பிட்டு வாயோடி சாப்பிட்டு எங்கூடி வந்துட்டு அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. அல்லேலூயா. 7 கூட நிறைய மிச்சம் மாதிரி எடுத்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இன்னொரு தேசத்துக்கு போகிறாரு. அல்லேலூயா. கடலில் இந்த ஆளுவல் பூராமே இவருக்கு போய் முந்தி நிற்க. அங்கே உடனே கூப்பிட்டு சொல்லாரு, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு எதுக்கு?
அப்பம் புஷிச்சிங்களா அதனால வந்திருக்கேங்க, இல்லைன்னா வரமாட்டேங்க. நாங்கள் மனுஷகுமார 3 நாள் அழலியா சதிசேர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவார், என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, என் மாம்சத்தை புசிக்கணும், நீங்கள் மறுரூபமாகணும், மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறணும். நம்ம சொல்கிற மாதிரி திரும்பி பார்க்காது. 4000 பேரையும் காணலை. போன பிறகு சொல்றாரு, நீ யார்கிட்ட சீசர்ட்டு சொல்லாரு, நீங்களும் அந்த 12 பேர் தான் நிற்கிறாங்க. 12 பேர்லாம் ஒருத்த அவுட்டு. இந்த 11 பேர் தான் நிற்கிறாங்க. 11 பேர் என்ன செஞ்சான் தெரியுமா? உலகத்தை கலையிட்டான். தோமா வந்து கேரளாவில் வந்து இறங்கினாரு, இங்கே அங்கே ஆரம்பித்தார், தமிழ்நாட்டில் வந்து கொலை பண்ணிட்டாங்க, இங்கே முடிச்சிட்டாரு. இந்த 2 மாநிலத்தை தான் பிஜேபி கவர்மெண்டால் பிடிக்கவே முடியல, கிட்டே வர முடியல, அவன் கால் பட்டதுனால. இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு தெரியுமா? பெரியாரை பற்றி பேசுனதுக்காக தமிழ்நாடு பூரா பயங்கரமான ஸ்ட்ரைக்கு. அல்லேலூயா. அந்த பிஜேபி கவர்மெண்ட் அது நினைக்கான், இவன் வித்தியாசமாலாம் இருக்கான், இவனுடைய நடப்பே வேற மாதிரி இருக்கு, நம்ம கூட ஒத்து போக மாட்டேக்கானு நினைக்கிறான். அல்லேலூயா. அத மாதிரி 25 வருஷம் ஊழியம் நடத்தினா இந்த எத்தனை 15 பேருக்கு மேலே ஒருத்தருங்கான்ல. இப்போ இந்த 15 பேரும் உருவாகுனா எத்தனை பேரை சந்திக்கணும்? ஒருவன் 1000 பேர் கணக்கு சொல்லும் கேட்டுக்கிடுங்க. ஒருவன் 1000 பேர், 2 பேர், அப்போ 20 பேர் எத்தனை பேர்? ஒருவன் 1000 பேர், 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா 10000 பேர். 10000 பேர்னா 10000 பேர்னு வை. அப்போ 20 பேர் சேர்ந்து எத்தனாயிரம் பேர் கலக்கணும்? இதுதான் எழுப்புதல். இதுதான் என்னது? எழுப்புதல். அவர் ஆண்டவர் நீங்களும் போய்விட மனதாக இருந்த போனவங்களை யாருமே போய் கூப்பிடவே இல்லை ஆண்டவர். எல்லாரும் போயிட்டாங்களா, அவங்கள போய் தயவு செய்து வந்துரு, உன் காலில்னாலும் உழுதேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், வந்துருன்னு சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை ஆண்டவர். போனா போயிட்டு போ, நான் சொல்றது சத்தியம், நான் சரியான பாதையில் போகிறேன், வர்றதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா போங்க. அல்லேலூயா. இந்த இப்படி அந்த ஒரு 12 பேரை எடுத்து அதில் ஒருவன் கழிந்த பிறகு ஒவ்வொரு மேலேயும் எழுப்புதல் தரிசனத்தை வைக்கிறார். நீங்கள் தேசத்தை அசைக்கணும்னு வைக்கிறார். பேதுருவின் முதல் ஆலயம், பேதுருவின் ஆலயம் கட்டப்பட்டது. இது உலகத்திலே பெரிய ஆலயம், பேதுரு ஆலயம். எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. நீ அல்லையா பெரிய உலக மேப்பில் ஒரு புள்ளி வச்சா நடு புள்ளி எருசலேம். என்ன சொன்னேன்? ஒன்று தான் கேட்க, என்ன சொன்னோம்னு பேபிட்டு தான் கேட்க. அல்லையா உலகம் முழுவதும் மேப்பில் நடுவில் ஒரு புள்ளி வச்சா அதான் எருசலேம் தேவாலயம். இந்த 11 பேரை எப்போ வெளியே போனாங்க தெரியுமா? இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து, அந்த உயிர்த்த இயேசு எங்கே போயிருக்காரு? இந்த 12 பேருக்குள்ளேயும் போயிட்டாரு. போன உடனே 11 பேர், ஒருத்தர் வந்து அல்லையா யூதாஸுக்கு பதிலாக ஒருத்தர் எடுத்தாங்க, அவன் பின்னால் அவன் பேரே வரல. இந்த 11 பேரும் உலகத்தை போய் கலக்கிட்டாங்க. அல்லையா யார் பேதுரு மறுதளிச்சானோ, பேதுரு அல்லையா பண்ணினானோ அவன் கலக்குதான் உன் தேசத்தை. அல்லேலூயா. இப்போ அதே மாதிரி தான் கடைசி காலத்தில் எழுப்புதல் ஊழியம் செஞ்சா உங்களை யாரும் சீண்ட மாட்டாங்க. ஒருத்தரும் சீண்ட மாட்டாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா நீங்கள் நான் ஒரு ஏஜின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வரவேற்பும் வருமானமும் அதிகமாக இருக்கும். நான் யார் தெரியுமா? சிஎஸ்ஐலேருந்து வர்றேன், கடையம் சிஎஸ்ஐலேருந்து வர்றேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பே தனி மதிப்பு தெரியுமா? நாங்கள் இடைக்கால எழுப்புதல்லேருந்து வர்றோம்னு சொன்னாலே மேலேருந்து கீழே ஒரு பார்வை பார்ப்பாங்க. எங்கே அங்கே அந்த பாத்ரூம் போவாங்க, அங்கே ஒரு ரூமில் ஆராதனை நடக்க, அங்கே தானே போயிட்டு வரையம்பாங்க.
அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை தான் கொண்டு போய் தேவன் தேசத்தில் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு முதல்ல தன் சித்தமாகிய எழுப்புதலை அவன் மேல் அவனுக்கு தரிசனமாய் கொடுக்கிறார். சொல்லுங்க. தன் சித்தமாகிய எழுப்புதலை அவனுக்கு தரிசனமாய் கொடுக்கிறார். தன் தேவ திட்டத்தை தரிசனத்தின் மூலமாய் வாக்குத்தத்தங்கள் வழியாய் அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். என்ன சொன்ன? எல்லாத்தையும் சொன்னீங்களா? என்ன சொன்னு சொல்லுங்க. சித்தமானவனுக்கு தரிசனத்தை என்ன செய்யுது? தரிசனத்தை வாக்குத்தத்தங்கள் மூலமா என்ன செய்றாரு? வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தி அந்த அவனை அந்த எழுப்புதலுக்கு நேராய் உருக்கி உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு பயன்படக்கூடிய அழைப்புக்கு பாத்திரவனாய் இருக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்குகிறார். நீ இவ்வளோ சொல்லுது, நம்ம ஒருத்தரும் திரும்பி ஒருத்தரும் சொல்ல காணலையா? கேட்கலையா? கேட்டேன்னா தான் நம்ம சொல்லதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ஆத்துமாவே கர்த்தரை சோதரி அல்லேலூயா பாடலாம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். எழுப்புதல் தான் அவர் சித்தம் தான் அவர் தேவ தரிசனத்தை கொடுக்காரு. தரிசனத்தை தேவ திட்டத்தை இந்த தரிசனத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அதை வாக்குத்தத்தங்கள் மூலமாக உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. உறுதிப்படுத்தி ஏற்ற காலங்களிலே அவர் பயன்படுத்துவார். நான் எழுப்புதல் போய் பயன்படணும்னு சொல்லி நீங்கள் கூவன்னு கீழே சோரண்ட பங்களா சோரண்ட புளியங்குடி அங்கே இங்கே நீ எங்கே அலைஞ்சாலும் ஒரு அணுவை கூட என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஆனால் அவர் ஏற்ற காலம் ஏற்ற நேரம் எல்லாம் வைத்திருக்கிறார். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் மழைய எல்லாரும் அதை பார்க்காம எல்லாரும் அப்போதும் கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவருக்கு மழையை கட்டளையிடுவார். இந்த தேசத்துல மழையை கட்டளையிட போகிறார். பயங்கரமான தரிசன திட்டம் நிறைவேற போகிறது. என்ன நம்புதீங்களா இல்லையா? நீங்க அடிபட்டது, நீங்க அவமானப்பட்டது உண்மைன்னா அவங்க நீங்க பயன்படுத்த போறது உண்மை. தேவனுக்காக இழந்தது உண்மைன்னா தேவனை ஆசீர்வதிக்க போறது உண்மை. தேவனை விசுவாசித்தது உண்மைன்னா விசுவாசத்தை நிறைவேற்ற போறதும் உண்மை. அல்லேலூயா. உலகம் ஆயிரம் சொல்லிட்டு போட்டு முடியாது. வசனம் என்ன சொல்லுது? மனுஷன் என்னன்னு சொல்லிட்டு போறான். மாண்டு போகிற மனுஷன். அழியாத தேவவசனம் என்ன சொல்லுது? அதுதான் நமக்கு முக்கியம். அல்லேலூயா. இந்த சீசர்கள் எல்லாருமே 30 வயசுல தான் எல்லா பக்கமும் ஊழியத்துக்கு கிளம்பிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை வயசுல? 30 வயசுல எல்லாருமே. அநேகர் யாரு தெரியுமா? மீன் பிடிக்கிறவர்கள். யாரு? மீன். அவங்களுக்கு தான் வலை போட்டு பிடிக்க தெரியும், தூண்டில் போட்டு பிடிக்க தெரியும். வேற என்னது? ஓடையில கண்ணி போட்டு வந்து தூரி கட்டியிருப்பாங்க, தூரி போட்டு பிடிக்க முடியும். அதான் தூரி. அதுக்கப்புறம் இந்த இப்படி காலை அழுத்திக்கிட்டே குருணையை போட்டுக்கிட்டு தூரியை போட்டு பிடிக்க முடியும். இந்த தலைக்கு மேலே இப்படி வச்சுக்கிடுவான். என்ன வட்டை கூட மாதிரி இருக்கும். அடியில் குருணையை வச்சுருப்பான். குருணையை கீழே போட்டுக்கிட்டே இருப்பான். மீன் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்படி கீழே போட்டுக்கிட்டே இருப்பான். கீழே மீனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். தலையில் இருக்க கூடைய டப்புன்னு அது பருமீன் வந்து வரும், அமுக்கிடுவான். பிறகு உள்ளே கை விட்டு அந்த பருமீனை எடுத்துருவான். அது அவனுக்கு தான் அம்பிடும். உங்களுக்கெல்லாம் நினச்சாது அம்பிடாது. அவனுக்கு தான் தெரியும். நேற்று ஒரு ஆடு மலையில் ஏறத பார்க்க, யார் மழையாச்சு ஒரு சிறுத்தை அந்த ஆட்டுக்குட்டி விரட்டிட்டு போகுது. இப்போ சறுக்கான பாறை, அதில் போய் நடுவில் போய் நின்றுட்டு என்னது? ஆடு, வரையாடு. நம்ம தமிழ்நாட்டின் தேசிய விலங்கு வரையாடு. அந்த வரையாடு போய் நின்றுக்கிட்டு சிறுத்தை மேலேயும் போக முடியல, கீழேயும் வர முடியல. அது பாட்டில் பாறையில் இன்னைக்கு அந்த பாறையில் நல்ல குரங்கு கூட, நல்ல பூனை கூட, பூனைகள்லாம் நகம் அதிகமாக இருக்கும். பூனை கூட அவ்வளோ வேகமாக போக முடியாது. அந்த ஆடு அதில் வேகமாக போகுது.
நீலகிரியில் தான் அதிகம். ஊட்டி, கொடைக்கானல், நீலகிரி, கோயம்புத்தூர் வரையும் அந்த ஆடுகள் அதிகம். அல்லேலூயா. ரைட் போகட்டும். இல்லை கவனிக்கணும், இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. 30 வயசுல இவர்கள் அல்லேலூயா பயன்பட்டார்கள். இவர்கள் பயன்பட்டது 30 வயசுல தேசத்தை எல்லாம் கலக்கிட்டாங்க. அல்லேலூயா. எங்கே போனாலும் அங்கே அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்கு, அநேகரை மீட்டெடுக்கிறார்கள். அல்லேலூயா. பயப்படாமல் ஊழியம் செய்தார்கள். இது எதுக்கு? ஏரோது ராஜா யாக்கோப்பின் தலையை துண்ட வெட்டிட்டான். யாக்கோப்பு யாரு? இயேசுநாதர் கூட பிறந்த சகோதரன். அதே சிறையில், அதே நாட்டில், அதே சிறையில் தான் இன்னொருத்தன் படுத்திருக்கான். கொஞ்சம் கூட பயப்பட வேண்டாம் ஐயா. தலையை இயேசுநாதர் தம்பி தலையே வெட்டிட்ட, தலையை வெட்டிட்டானுல, ஏன் தலையை நாளைக்கு வெட்டுவானுல அப்படின்னு நினைச்சல. அந்த பயம் தான் இருக்காது எழுப்புதல்ல. அல்லேலூயா. ரைட் போகட்டும். இந்த 30 வயசுல அல்லேலூயா ஒரு திட்டம் பண்ணி தேவன் ஒவ்வொரு ஆளையும் 30 வயசுல தான் அனுப்புகிறார். பவுலை சந்தித்தது 30 வயசுல, பேதுருவை சந்தித்தது, ஊழியத்துக்கு போனது 30 வயசுல, அநேக சீசர்கள் போனது 30 வயசுல. யோசேப்பு எத்தனை வயசுல போனான் தெரியுமா? 30 வயசுல தான் அவன் ராஜாவானான். அல்லேலூயா. ராஜாவுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்தான். தாவீது எத்தனை வயசுல ராஜாவானான் தெரியுமா? 30 வயசுல. இயேசுநாதர் எப்போ ஊழியத்துக்கு வந்தார் தெரியுமா? 30 வயசுல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஊழியம் ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருடங்கள் ஆகுது. எத்தனை வருடங்கள்? ஆனால் அதுக்கு முந்தையே வியாழக்கிழமை பிரேசல் எல்லாம் நடந்துதான். என் கால் படாத கிறிஸ்துவ வீடுகள் கிடையாதுங்க. அவங்க சிஎஸ்ஐயா இருக்கட்டும், ஆர்சியா இருக்கட்டும், ஓசியா இருக்கட்டும், மெனக்கேட்டு வீட்டில் போய் ஜோம் பண்ணணுமா சொல்லி ஜோம் பண்ணி அல்லையா போய் உள்ள எல்லா வீட்லையும் போய் ஜோம் பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு முந்தி? இந்த ஊழியம் ஆரம்பிப்பதற்கு 5 வருடங்களுக்கு முன்பாகவே. அல்லேலூயா. ரைட். எனக்கு தரிசனம் கிடைத்தது அல்லேலூயா 30 அல்லேலூயா இந்த நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் கழிச்சு தான் ஊழியத்தின் தன்மை தரிசனத்தை உணர்ந்தேன். அப்போ தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு இருந்த மாதிரி யாருக்கு தெரியும்? ஆனால் தண்ணி அடிக்கும் போது கூட தேவனுக்கு பயந்ததுனால தான் குடும்பத்தை நான் சங்கடப்படுத்தலை. அவங்க தண்ணி அடிச்சு இவங்களுக்கு தெரிய செய்யாது. சொன்ன பிறகுதான் தெரியும் தண்ணி அடிச்சிருக்காங்கன்னு. வீட்டில் பாத்திரம்லாம் கொண்டு போய் கழுவுறது வாய்க்கால் தண்ணியில் தான் போய் கழுவணும். எல்லாத்தையும் பாத்திரத்தையும் இந்த சட்டியில் இங்கேயும் அள்ளிட்டு போய் வாய்க்கால் உள்ள கொண்டு போட்டுருவாங்க. வாய்க்காலில் மீனுகள்லாம் அந்த பருக்கையெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்கோம். பாத்திரத்தெல்லாம் கழுவி வெளியே போடுவாங்க. போட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு அள்ளிட்டு வரணும் வீட்டுக்கு. எதிர்த்தால வாய்க்கால், வீட்டு வாசலில் வாய்க்கால். எதிர்த்தால ஒரு பழரச கடை திறக்க போகிறான். பழரச கடை ஒரு குச்சியோடு மாதிரி. அவன் அங்கே என்ன செஞ்சுருக்கா, வரிசையாக பழரச பாட்டெலாம் வச்சு பழரச பாட்டிலுக்கு பொட்டு வச்சு அதுக்கு ஒரு மாலை போட்டு வச்சிருக்கு. துறப்பாளி யார் தெரியுமா? அடி என்ன போய் அங்கே போய் திறந்துட்டு ஒரு கிளாஸ் 10 ரூபான்னா நான் 20 ரூபா கொடுக்கணும். அதுதான் முறை. அவன் 10 ரூபாய் நம்ம குடித்தோன்னா 10 ரூபா வாங்கி 20 ரூபா கொடுக்கணும். நானும் போய் ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு டக்குன்னு 20 பெரிய தங்காப்பத்தூர் போட்டுருந்து இங்கே வரேன். இந்த அம்மா அங்கே உட்காந்து பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்காவோ. அங்கே வரவேற்பு, பாண்டியா வாங்க வாங்கன்னு பயங்கர வரவேற்பு. இங்கே எடுன்னு இருக்கு. இவளை பார்த்தோன்னே பக்கு நந்து போச்சு. இவன் பார்த்துட்டால. அல்லேலூயா. அங்கே வரவேற்பாக வாங்க ஐயா, ஐயா உட்காருங்க, அங்கே உட்காருங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, உட்காருங்க, முறுக்கு சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்கன்னு இருக்கு. இங்கே இவளை பார்த்தோன்னே போதப்புறம் தூர போயிட்டு. அல்லேலூயா. அப்போ தரிசனம் பெறல.
5 வருஷம் நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், ஆனால் தேவனுக்கு பயந்துருக்கேன். இந்த எழுப்புதல்லாம் இப்படி தான். பாவம் மன்னிப்பு நிச்சயத்தினால்தான் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு அவனுக்குள்ள கிறிஸ்து தங்கி இருக்கிறான். அவன் சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுதலை ஆகிறான்ற அந்த தரிசன ஊழியத்தை, தேசம் அசைக்கப்படுகிற போகிறது என்ற ஒரு ஊழியத்தை, ஆவியாத்மா சரீரத்தில் அபிஷேகம் பெற்று வைராக்கியம் கொள்வதுதான் அக்னி அபிஷேகம் என்பதையும், அல்லது தேவ வல்லமை மகிமை மனுஷனை ஆண்டு கொள்ளும் என்பதையும், தேசம் எழுப்புதலை சந்திக்க போகிறது என்பதையும் நான் அறியாதிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அறிந்தேன். ஆனால் நான் இப்போ நான் வந்து நிற்கிறது, நம்ம எல்லாரும் வந்து நிற்கிறது 30 வயசுல நிற்கும். எங்கே நிற்கும்? 30 வயசுல நிற்கிறோம். அல்லேலூயா. இந்த வருடத்தில் எழுப்புதல் நிச்சயம்ங்கிறதுனால தான் வாக்கு தத்தங்களை கொடுத்து நமக்கு உறுதிப்படுத்துகிறார். ஆபிரகாமை கொடுத்து கூப்பிட்டு வாக்கு தத்தம் பண்ணினார். என்ன சொன்னாரு? வானத்து நட்சத்திரங்களை எண்ணி பாரு, அதே மாதிரி உன் சந்ததி என்ன செய்வேன், நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். அது வாக்கு தத்தம். யோசேப்பை கொடுத்து கூப்பிட்டு வாக்கு தத்தம் கொடுத்தார். சொப்பனத்தில் வாக்கு தத்தம் கொடுத்தார். என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு தெரியுமா? 11 கதிர்கட்டுகள் அவனை நோக்கி வணங்குவதாகவும், சூரியனும் சந்திரனும் அவனை நோக்கி வணங்குவதாகவும் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து வாக்கு தத்தங்களை உறுதிப்படுத்தினார். இதே மாதிரி உன்னை அல்லது நடக்கும்னு சொன்னார். நடந்ததா இல்லையா? எப்போ? கடைசியில். ஆனால் கடைசிக்கும் நடுவுக்கும் வாக்குத்தத்தம் பெற்றதுக்கும் நடக்கிறதுக்கும் உடையில என்ன நடந்தது தெரியுமா? அவன் வாக்குத்தத்தத்தை கேட்டு வாங்கினதும் போதும், அவன் பட்ட பாடும் போதும், கடைசியில் பார்த்தா அதில் ஒரு வசனம் எழுதியிருக்கோம் 37ஆவது அதிகாரத்தில் ஆதியாமத்தில், அவன் சிறைச்சாலையில் இருந்தான், அவனோடு கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். குழியில விழுந்தாங்க, அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். சிறைச்சாலையில் இருந்தா அங்கேயும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருந்து அங்க என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அவனை இந்த தரிசன தேவ திட்டத்துக்கு உறுதியாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் 30வது வருஷம் அழகான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. இது பின்மாறி காலம், முன்மாறி காலம் அல்ல. முன்மாறி காலம் சொல்லுங்க, நியாயப்பிரமாணத்தின் காலம். முன்மாறி காலம் வசனத்தை உறுதிப்படுத்தி கற்பனை கட்டளை நியமங்களின்படி நடக்க செய்வது முன்மாறி. பின்மாறி காலம் மனம் திரும்புதல் மூலமாய் கிறிஸ்துவின் ஆலோசனையின்படி வேத வசனத்தில் நடத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது பின்மாறி காலம். அப்ப பின்மாறி காலத்து மழை என்ன செய்யணுமா? வேண்டிக்கணும். ஆண்டவரே மழையை கட்டளையிடும், ஆண்டவரே இந்த வருஷத்துல கட்டளையிடும் சொல்லி நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த கர்த்தர் என்ன சொல்றார்? மின்னல்களை உண்டாக்குவாராம். என்னத்தை உண்டாக்குவாரு? மின்னல். மின்னல் யாரெல்லாம் பார்த்திருக்கா? அலைச்சு பார்த்திருக்கியா? எப்போ பார்த்துருக்க? இன்னும் மழை பெஞ்சாலும் கண்ணை நல்லா உருட்டி பாரு. ஏன் கண்டு போகுது? அதுல என்ன இருக்கு? ஒளி, அக்னி இருக்கு. அதே மாதிரி யார் எடைப்படுவாராம்? இயேசு எடைப்படுவார். யார் எடைப்படுவார்? இயேசு எடைப்படுவார். எப்போ? நீ வேண்டிக் கொள்ளும் போது, மழையை வேண்டிக் கொள்ளும் போது மின்னல்களை உண்டாக்குவார். மின்னல் என்ன செய்யுமா? நான் 70 பேரும் ஊழியத்துக்கு போயிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் இயேசுவின் நாமத்தினால் பிசாசு சொன்னால் டக்குன்னு ஓடிட்டுங்க. அவர் என்ன சொன்னார்? நீ இயேசுவின் நாமம்னு சொல்லும்போது நான் யாரை பார்த்தேன்? பிசாசை பார்த்தா. அது சுற்றி எரிஞ்சு என்ன செஞ்சுட்டு கீழே விழுந்துட்டு, அப்போ அந்த அக்னி எதை விழ செய்யும்? பிசாசை விழ செய்யும். அல்லேலூயா. அந்த மின்னல் அடிச்ச உடனே எல்லா பிசாசும் காலி. மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகள் நம்ம பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம். நான்லாம் இப்போ நினச்சினேன் வேத வசனத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கேன். சும்மா கல்லில் இங்கிலும் நான் மட்டும் விதைக்கேன். சில ஆள் உறங்கிட்டு காக்கு, சில பேர் உறங்காமல் காக்கு, விதை சரியானபடி விட மாட்டேங்குது. சில ஆள் விருந்தாளுக்கு வந்த மாதிரி அங்கே வாக்கு, இங்கே வாக்கு, இங்கே சொரியுது, இப்படி எப்படி எல்லாமோ இருக்கு. அல்லையா? வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாகும்படி என்ன செய்வாராம்? மழையை கட்டளையிடுவார். இந்த மழை என்ன செய்யும்? வசனங்கள் எல்லாம் முளைக்க செஞ்சிடும். அது விதை என்ன தெரியுமா? இன்னைக்கு போட்ட விதை மட்டுமல்ல, என்னைக்கோ உங்க இதயத்தில் விழுந்த வசனம் கூட இந்த பின்மாறி அபிஷேகம் விழுந்த உடனே அது முளைக்க ஆரம்பிச்சிடும்.
அல்லேலூயா. மண் கட்டியின் கீழ் விதை என்ன செய்யுதான்? மக்கி போயிட்டு அந்த விதையை கூட உயிர்ப்பிக்க தேவன் வல்லவன். முருங்கை மரம் எங்கனே வெட்டி தூர போட்டுருந்தாங்க. ஒரு 4-5 நாள் கழிச்சு சும்மா மண்ணில் இப்படி நட்டு வைங்க, தழுத்துரும். அதை பிடுங்கிருங்க, பிடிங்கி தூர வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நட்டு வைங்க. அந்த மரத்தில் ஈரம் இருக்குந்தனி என்னைக்குனாலும் தழுத்துக்கிட்டே இருக்கும். அதில் ஈரம் தூர போயிட்டுதா தழுக்காது. அதே மாதிரி தான் உங்கள் இருதயத்தில் போட்ட விதைக்கு அந்த அந்த ஜீவனாகிய கிறிஸ்துங்கிற ஜீவன் உங்கள் வேத வசனத்தில் இல்லைன்னா அது முளைக்காது. அது இருக்கும் தண்ணியும் என்னைக்குனாலும் முளைச்சிடும். அதனால தான் நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னன்னா, எல்லாரையும் பயன்படுத்துவார், எல்லாரையும் தேசத்தில் பயன்படுத்துவார். ஆமென். தேசம் அசைக்கப்படுவதற்கு ஒருவனால முடியாது. ஒருவன் 4 பேரை சந்திக்கணும், 14 பேரை சந்திக்கணும், 40 பேரை சந்திக்கணும், அப்படியே சந்திச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். யோசேப்பை மாத்திரம்தான் சொல்லி முடிக்க போகிறேன். அல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அவன் நதி அண்டையிலே நின்று என்ன வாசிக்க? ஆதியாகமம் 45:1. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, நான் யோசேப்பு என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்தனாலே அவனுக்கு உத்தரவு சொல்லக்கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்டே போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதில் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம். 11 பேர் நிற்காங்க. யோசேப்பு சொல்லுதான், அண்ணே நீ குழியில் தூக்கி போட்டீங்களா? அன்னைக்கு இஸ்மாயில்கிட்ட வந்து 20 பைசாக்கு என்னை வித்துட்டேன்ல, அதே யோசேப்பு நான் தான். அவன் பார்க்கான், இவனை சுற்றி போச்சேவகன், இவன் ராஜாவே கட்டுப்படுறாரு இவன் பேச்சுக்கு. அந்த அல்லேலூயா எகிப்து ஜனமெங்கும் அவனு பேச்சுக்கு காலையாது கையாது என்ன செய்யக்கூடாதான், அசைக்க கூடாதுன்னு கட்டளை பட்டிருக்கான். நம்ம இன்னைக்கு நம்மளை 11 பண்ணி நீ அசைக்க எடுக்க போறான்டா ஐயா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான், இது நீங்க அனுப்பலையா, இது தேவ திட்டம், உங்களை கொண்டு போய் என்னை அனுப்பியிருக்காரு. ஆமீன். அல்லேலூயா. குழியில போட்டது யார் திட்டம்? தேவ திட்டம். இஸ்மவேல்கிட்ட வித்தது யார் திட்டம்? தேவ திட்டம். அதனால உங்க இருதயத்தை கடினப்படுத்தினது தேவன். அந்த தேவன் கொண்டு வந்ததுனால நீங்க என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் உங்களை என்னமோ ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன். ஆனா அவன் நினைச்சிருந்தான். ஆனா அதான் பயப்படுதான் அவன். அல்லேலூயா. அடுத்தால என்ன எழுதிருக்கு? என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் ஆமென் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், உங்களுக்கு விசனமாகவும் இருக்க வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படி ஆமென் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்க உயிரை ரட்சிக்கும்படியாய், உன் ஜீவனை ரட்சிக்கும்படியாய் தேவன் இங்க அனுப்பியிருக்காரு. அல்லேலூயா. தேவன் இங்க அனுப்பியிருக்காரு.
அடுத்தால தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. ஆமென். இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியில உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கவும் ஆமென். பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆதலால் தேவனை என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிபதியா. இதுதாயா தேவனுடைய வழி நடத்துதலின் திட்டம். அல்லேலூயா. இதுதான் ஒரு திட்டம். என்ன திட்டம்? இவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. இவன் தேசத்துக்கு அல்லேலூயா ஆகாரம் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? யோசேப்பு மட்டுமா? நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். அதனால நம்ம ஆகாரத்தை என்ன செய்யும்? சாப்பிடக்கூடாது. வேதத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? வாசிக்கப்படாது. நம்ம ஆகாரம் கொடுக்கணும்னா நம்ம ஆகாரத்தை சாப்பிடணும். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானம் பண்ணணும், வேதத்தை மனப்பாடம் பண்ணணும். இயேசுநாதர் பிசாசை துரத்தினது எதை வச்சு துரத்தினாரு? வேத வசனத்தை வச்சு. உங்க இருதயத்துக்குள்ள வேத வசனம் இருந்தாதான், இருதயத்தில் இருக்கிற வேத வசனத்தை தான் அவர் நினைப்பூட்டுவார். நினைப்பூட்டுது எங்க இருந்து நினைப்பூட்டுவார்? பைபிள்ல உள்ளது என்ன நீங்க வாசிக்காத நினைப்பூட்ட மாட்டாரு. நீங்க வாசிச்சு இருதயத்துல இருக்கிறதா என்ன செய்ய முடியும்? இப்போ மெர்சியா யாரு? மீரியாமாவை ஒரு நினைப்பூட்டுதேன். என்ன நினைப்பூட்டுதேன்? பாம்பேல எக்மோரில் வச்சு பாம்பேல எக்மோரில் இல்லை, பாம்பேல மாட்டுங்கால வச்சு உங்களை பார்த்தோம்ல அப்படிங்க. நீங்கள் அங்கே போயிருந்தா தானே பார்க்க முடியும். ஒன்றும் வேண்டாம், நீங்கள் சொப்பனம் பார்க்குங்க, டெல்லி சொப்பனம் பார்க்குறீங்க பார்ப்போம். நீ எங்கேயா போனதை தான் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. பார்க்காத இடத்துல சொப்பனத்தில் நினைச்ச முடியாது. அப்போ வேதத்தை உங்க வசனத்தை உங்க இருதயத்துல இல்லாதத தேவன் என்ன செய்ய முடியாது? நினைப்பூட்ட முடியாது. அப்போ வேத வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள நினைச்சணும். உங்க பிரச்சனைக்கு தீர்வு காணது பூராமே வேத வசனத்தை நினைப்பூட்டி உங்களை நடத்துறது தான். அதனால வேதவசனம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். அதனால அப்பதான் நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. வேதத்தை நல்லா வாசிச்சு மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் நிலைநிறுத்தணும். அப்போ தான் இந்த சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1வது சங்கீதம், 23வது சங்கீதம், 128வது சங்கீதம், 91வது சங்கீதம், இது பூரா மனப்பாடமாக இருக்கும் எல்லாத்துக்கும். நீ 1வது சங்கீதம் சொல்லலாம், 2வது சங்கீதம் சொல்லலாம், அது தெரியாது. 2வது சங்கீதம் சொல்லு, 3வது சங்கீதம் சொல்லு, அதெல்லாம் தெரியாது. அந்த 5 சங்கீதத்தை மாத்திரம் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுருவாங்க. அல்லேலூயா. ரைட் பாட்டம். இந்த இது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இவனுக்கு அந்த திட்டத்தை வெளிப்படுத்தணும். யாருக்கு? யோசேப்புக்கு நான் இப்படி செய்ய போறேன் அப்படிங்கிற திட்டத்தை வெளிப்படுத்தணும். அதுக்கு தான் அவன் சொப்பனத்தில் என்னத்தை காமிக்காரு? 11 கதிர்கட்டு அவனை நோக்கி என்ன செய்யுது? வணங்குது. தாயின் தகப்பனுமாகிய சூரியனும் சந்திரனும் கூட அவனை நோக்கி என்ன செய்யுது? வணங்குது. ஆனால் எல்லாரும் அவனை நோக்கி கோவப்படுதாங்க. யாக்கோப்பு இவன் சொன்ன சொப்பனத்தின் மித்தம் மனதிலே வைத்து வைத்தானா. இவன் ஏதோ பண்ண போறார் ஆண்டவருங்கிறத அவன் புரிஞ்ச காரணம் யாக்கோப்புக்கும் தேவனுக்கும் தொடர்பு இருந்தது. யாருக்கு? அதனால மற்றவங்களுக்கு தேவனுக்கும் ஆண்களுக்கும் என்ன இல்லை? அண்ணன் தம்பிகளுக்கு அதை பற்றி தொடர்பே இல்லை. அதனால இந்த செய்யக்கூடிய காரியங்கள் அண்ணன் தம்பிக்கு ஒருத்தனுக்குமே புரியல. ஆனா யாக்கோப்புக்கு பூரணமா புரியலைனாலும் ஒரு மனதிலே அதை என்ன செய்தானா? வைத்து வைத்தான். அந்த தரிசனத்தை கொடுக்காரு. இதான் தரிசனம், நான் உன் திட்டத்தை உன் மேலே வைக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவர் எங்கே கொண்டு வர்றாரு? நேராக எங்கே கொண்டு வர்றாரு? உடனே இது கொண்டு வர நேராக அண்ணன் தம்பிட்டு கொண்டு வர்றாரு. குழியில், அது வேதம் சொல்லுது வெறும் குழியில் கொண்டு போய் போட்டார். அல்லேலூயா. நிசியாவை கொண்டு போய் வெறும் குழியில் போட்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ தான் பலம், தன்னுடைய அறிவு, தன்னுடைய உலகத்தின் சக்தி எல்லாம் என்ன செய்யறோம்? மறந்து போகும்.
அல்லேலூயா. குடியில இருந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், மறந்துடுவோம். ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தெரியும், ஆண்டவரே என்னை ஏதாவது ஏணி வச்சு வர்றதுக்கு வழி இருந்தா கூட ஆண்டவர் தேட மாட்டாங்க. அங்க வேதம் தெளிவா சொல்லுது, வெறும் குழி, அதுல ஒண்ணுமே இல்லை. அதுல தூக்கி போட்ட உடனே அண்ணனை நம்பக்கூடாது, 11 அண்ணனை என்ன செஞ்சிடக்கூடாது, தம்பி உடையான். அதனால எந்த தம்பியும் அண்ணனையும் நம்பிடக்கூடாது, அப்பாவையும் என்ன செய்யக்கூடாது, அம்மாவையும். நமக்கு இப்போ ஒரே ஒரு வழி யாரு இருக்கா, உள்ள கடந்து கத்துதான் தேவனே தேவனேன்ட்டு. சரி, அதுக்கப்புறம் எடுத்து விற்றதாவது 500 ரூபாய்க்கு விற்றுருக்க கூடாதா? அவனோட சீப் ரேட் எவ்வளோ தெரியுமா, 20 பைசா. எவ்வளோ பைசா? அது வித்தது யார்கிட்ட தெரியுமா, ஈவு இரக்கமே இல்லாத அல்லையா எல்லா மனுஷனுக்கும் துஷ்டம். ஆண்டவர் சொன்னாரு, எல்லாரும் கையும் உனக்கு என்ன செய்யுது, விரோதமா இருக்கும். உன் கை எல்லாத்துக்கும் விரோதமா இருக்கும். நீ துஷ்டனா இருப்பா. யார்கிட்ட கொண்டு போய் வைக்காரு, துஷ்ட மனுஷன்ட்ட. அவன் ஆளை கொண்டு போறான்லாம் தெரியாது. நான் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த கூனியூரில் பெரிய ரவுடி, நம்ம வேண்டிய பையன்தான், குமார் பாண்டியன். அவனை வெட்டி கொண்டு விட்டாங்க. ராத்திரி போல் ஒரு 12 மணிக்கு நான் தண்ணி அடிச்சு படுத்துருக்கேன் கடையில். அவன் என்னச்சுன்னா ஒரு பைக் எடுல ஒரு 3 பேரை ஒன்றுக்கு ஒருத்தன் மேலே ஒருத்தன் வச்சு அவனு 3 பேரும் தண்ணி அடிச்சிருக்கான். அவனும் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருக்கான். இந்த 3 பேரை பைக்கில் ஒருத்தன் மேலே ஒருத்தன் வச்சு கயிறு போட்டு கட்டி பைக்கில் வரான். நீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலும் கீழே படப்படாது, இந்த 2 காலையும் இழுத்து மேலே வச்சு கட்டிருக்கான். ஒருத்தனை இப்படி வச்சு, ஒருத்தனை இப்படி வச்சு, ஒருத்தனை இப்படி வச்சு படுக்க வச்சு, இந்த கால் படப்படாது, காலை வர கட்டி இங்கே ஒரு கட்டி இங்கே ஒரு கட்டி கழுதியில் பண்ணாம்பொதி கட்டின மாதிரி வச்சு கட்டி பைக்கில் கொண்டுட்டான். ஏன்னா எங்கேருந்து கொண்டு வரேங்க, நான் சுத்தமல்லியிலேருந்து கொண்டு வரேம்மா. ராத்திரி போல் 12 மணி 2 மணி இருக்கும். அல்லேலூயா. கொண்டு வந்து அவனை இறக்குறதுக்கு அவனை நிற்க கூட முடியல, அவ்வளோ போத. இங்கே கிட்ட வந்தோன்னு வண்டியை சாய்ச்சிட்டான். அவனை தண்ணி அடிச்சு என்ன பண்ணிட்ட அப்படின்னா, எல்லாரும் சேர்த்துட்டாட்டா, அவனை அறுத்து விட்றான் அப்படின்னா. நான் நினச்சி இந்த காய்கறி விட்டு கத்தி வச்சு எல்லாத்தையும் அறுத்து விட்டேன். அவன் வரல அப்படியே இருந்தாலும் அப்படியே தான் எந்திரிச்சு போயிட்டானு போல் இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அதில் கூட 5 மணிக்கு ஒருத்தன் வந்தான். இந்த பயிர் இப்படி பண்ணாமல் இருப்போம், வேட்டியை புறம் முடிஞ்சிட்டு போயிட்டான். வேனுக்கு முன்னே இப்படி வந்து கிடைக்காமட்டு வேட்டியை புறம் பிடிக்கிட்டு தூரம் கொண்டு போய் போட்டுட்டு அவன் வெளில போயிட்டான். அல்லேலூயா. இவ்வளவு ஈன இறக்கமுள்ள இல்லாதவன் யாரு, இஸ்மவேலன். குதிரையில் அவனை கூட்டு போயிருப்பான்னு நினைக்கிறீங்களோ, குதிரையிலே கழுதிலே கூட்டு போறான்னா கரெக்டாக கூட்டு போத்துருப்பான். போய் சாப்பாடு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களோ, தண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களோ, நல்ல இடத்துல உரங்க வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களோ? இஸ்மவேல் கையில் அம்பிட்டது பயங்கர கொடுமை. ஆமென். பயங்கர கொடுமை. அவன் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டு போயிட்டான். யார், அண்ணன் தம்பிகள். அண்ணன் தம்பி தெரியும் இஸ்மவேல் இப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். அவனும் ஈவு இரக்கம் இல்லாமல் இஸ்மவேல்கிட்ட கொடுத்துட்டான். யாரை நம்பினாலும் சரி, மாமாவை நம்பாதீங்க. அவருக்கு தாவீது ஐயா தான். தாவீது எங்கன நம்ம பாய்மார்களை பார்த்தாலும் சரி, மாமா 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 வாங்க மாமா. அவன் பயங்கர ஆளு. அல்லேலூயா. மாமா மாமா மாமா. அவன் யார் தெரியுமா, தங்கம் பல கோடிக்கு விற்கான்னு சொல்கிறார் ஒரு நாள். தங்க கடையில் கொண்டு விட்டுட்டு பார்த்தீங்களா, பல கோடிக்கு விற்க, பல கோடிக்கு அந்த கை மாறுத. உங்களுக்கு என்னமோ சொல்லணுமா வாங்கணுமா? நான் அன்றைக்கி கேட்கலான்ட்டு 1 கிலோ எனக்கு வாங்கிட்டாங்களாம் முறை கொடுத்துருவோம். அல்லேலூயா. அங்கேயாவது விட்டாங்க. அங்கே போன இடத்துல ஒழுங்கா இருந்தானா, அங்கே போய் போத்திபார் மனைவி படுத்தின பாடு இருக்க, நேரடி எங்கே அனுப்பிட்டா, சிறைச்சாலை. அங்கதான் தரிசனம் உருவாகிறது. இவ்வளவு தூரம் எதுக்கு இவ்வளவு காரியம் நடந்தது தெரியுமா? இவன் எகிப்துல அங்க போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணதுக்கு உண்டான வழி நடத்துதல் பூரா எங்க நடக்கு? ஆலங்குளத்துல நடக்கு, தென்காசியில நடக்கு, எடைகால நடக்கு, இப்ப இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. இவ்வளவு காரியம் நடக்க காரணம் என்னன்னா, அவன் அங்க போய் உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணணும்.
அந்த எகிப்து தேசத்துல பஞ்சம், கொடிய பஞ்சம் வந்துட்டு அவனுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, ராஜாவுக்கு மக்கள் அழிய போறாங்க அப்படிங்கிற சொப்பனத்தை காமிக்காரு. யார்கிட்ட தெரியுமா? கிறிஸ்துவே அறியாத, கிறிஸ்துவே தெரியாத, கிறிஸ்துக்கு விரோதியா இருந்த எகிப்து மன்னனுக்கு ஆகிய பார்வோனுக்கு தான் செய்ய போற காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துறார்? கொடிய பஞ்சம் வந்து ஆள் சாக போகுதா. ஏன் வெளிப்படுத்தினார்? யோசேப்பை அங்க கொண்டு வைக்கணும். அது ஒரு தடவை காமிக்கலாம். ரெண்டு, அந்த சொப்பனை என்ன செய்யுதா, ரெட்டித்தது கதிர், நல்ல கதிர் அல்லையா, அந்த தீஞ்ச கதிர் வந்து நல்ல கதிரை முழுங்கிட்டு, நல்ல மாடை அந்த மாடு முழுங்கிட்டு, இது ரெண்டும் பஞ்சத்தை குறிக்குன்னு சொல்லிட்டான். இது ரெண்டும் பஞ்சத்தை குறிக்கிறது. பார்வன்ட்டு போய் வெளிப்படுத்தின காரியம் இவனை கொண்டு போய் அங்க கொண்டு வைக்கிறதுக்காக. சரி சொல்லிட்டான், அதுக்கு தீர்வு சொல்லணுங்களா? தீர்வு சொல்லதுக்கு அங்க எகிப்து தேசத்தில் ஒருத்தனுக்கு என்ன இல்லை, பலம் இல்லை. ஒருத்தனுக்காவது இவன் சொல்லக்கூடிய ஆலோசனை சொல்லக்கூடிய பலன் இல்லை. உடனே இவனை கொண்டு போய் வந்தவன சொல்லிட்டான், ஐயா 5 வருஷத்துக்கு விளையிற தானியத்தில் 5 ஒன்று கொடுக்கணும், வீடு வய எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நீ பாட்டில் எல்லா தானியத்தையும் கொடுக்கணும். கொடுத்த உடனே பஞ்சம் வந்தோடனே எல்லாத்தையும் கொடுத்து வாங்கணும், பஞ்சத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்ட்டான். இந்த அறிவு ஒருத்தனும் இல்லையா? நீதாயா ராஜா, நான் வீட்டில் மாத்திரம் நான் இருப்பேன். சிறைச்சா போத்திபார் வீட்டில் இருந்தானே, போத்திபார் வீட்டில் கவலைப்பட்டான்னு நினைக்கலாம். அவன் நினச்சான், நான் வீட்டில் மட்டும் இருப்பேன், மற்ற காரியத்தை பூரா நீ என்ன செய்யணும், நான் பார்த்துக்கணும். அவன் சொல்லான், நீ மனைவியாக இருக்கிறதுனால உன்னைய மட்டும் அந்த போத்திபார் வச்சிருக்காரு, மற்ற எல்லாத்தையும் என்னைய தான் அதிகாரியாக வச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். இது இப்படி வச்சிருக்கிறவருக்கு நான் துரோகம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யக்கூடுமோ அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அங்கேயும் எங்கே வச்சிருக்காரு, ஸ்டாண்டியாக வச்சிருக்காரு. சிறைச்சாலையில் போனான், சிறைச்சாலை அதிகாரி கூப்பிட்டான், எப்போ அங்கே வா, இந்த சிறைச்சாலையில் இவ்வளோ பேர் இருக்கான், இவ்வளோ பேர் யார் பார்த்துக்கணும், நீ தான் பார்த்துக்கணும், நீ வச்சுக்கோ, அந்த சாவியை வச்சுக்கோ. அந்த அவன் 10 கொலை பண்ணான், இவன் 20 கொலை பண்ணான், எல்லாவனுக்கும் சாப்பாடு நீ தான் போடணும், நீ தான் பார்த்துக்கணும், அந்த எல்லா சாவியும் நீயே வச்சுக்கோ. அல்லேலூயா. என் அம்மாவை ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தேன், எங்கள் ஹைக்ரௌண்டில் ஒரு 3 கைதிகளை கொண்டு வந்துருந்தாங்க. 3 கைதி 3 பேரும் ஆயுள் கைதி, அவ்வளோ பேரும் சங்கிலி போட்டு கொண்டு வந்தாங்க. சங்கிலி போட்டு கொண்டு வந்தாங்க. 2 கைதி மட்டும் சங்கிலியில் பூட்டி போட்டாங்க. ஒரே ஒரு கைதி, அவன் சித்திரபாண்டியன், எந்த ஒரு வந்து மறுகால் குறிச்சி, அந்த ஆளை மட்டும் அவன் என்கிட்ட நல்லா பேசுவான். அடுத்த பெட்டில் எங்கள் அம்மா இருந்தா பேசுவான். அவர் என்ன சித்தி அப்படின்னு, இப்படி அம்மாவுக்கு ஸ்ட்ரோக் மாதிரி வந்துட்டு அப்படின்னு, ரைட்டு அப்படின்னு. நீங்கள் என்ன, அந்த 3 பேர் கொண்டு வந்தாங்க, நீங்களும் ஆயுள் கைது தான், அவங்களும் ஆயுள் கைது தான். ராத்திரி ஆகிட்டு அந்த 2 கைதியும் பார்த்துக்கிட்டது இவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கே போலீஸ் 2 உறங்க போயிட்டாங்க. இவனுக்கு பூட்டவும் இல்லை, இவனுக்கு சங்கிலியில் போடவும் இல்லை. இவன் பாட்டில் உட்காந்து அந்த 2 கையும், இவன் கைதி தான். இவன் யாரு? கைதி தான். சித்திரப்பாண்டியங்க கைதி தான். ஆனால் இந்த 2 கைதியும் ஓடிடுவான்னு இவன் கையில் ஒரு சங்கிலி போட்டு பூட்டி, அவன் படுத்திருக்க கட்டில் இருக்குல்ல, கட்டிலையும் ஒரு சங்கிலி போட்டு பூட்டிட்டான். ஆனால் இவனை மாத்திரம் ஃப்ரீயாக விட்டுட்டான். இவங்க ஆட்டோமேட்டிக்காக பெட்லேருந்து கீழே போவாங்க, பீடி அடிக்க, அங்கே போய் கடையில் போய் டீ குடிக்க, சாப்பாடு வாங்க, அங்கே போய் இருக்கோம். இவங்க போலீஸுக்கு கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா சித்திரப்பாண்டி எங்கே போனேன், நாங்கள் கீழே போய் ஒரு டீ குடிக்க போனோங்க, வந்தோங்க. ஆனால் அவனுங்களுக்கு வந்து ஏழை உட்காருங்க, கீழே எந்திங்க, எல்லாம் அங்கே உட்கார்றத, ஏழை இங்கே உட்கார்றத, நீ பார்க்குற பார்வையே ஓடுற மாதிரி பார்க்குற அப்படிங்கிற, எல்லாம் நான் பார்க்கல சார் அப்படிங்க அவன். ஆனால் இவனுக்கு மாத்திரம், யாருக்கு? யோசேப்புக்கு மாத்திரம்தான் புரி. மற்றவனெல்லாம் உட்காருனா எந்தினா எந்திக்கலாம். யார் வச்சா? ஏன் வச்சாரு? இந்த தேவ திட்டத்தில் நிறைவேறணும். எந்த தேவ திட்டத்தில்? எடைகால் எழுப்புதல் தேவ திட்டத்தில் எல்லாம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பாதைகள். அல்லேலூயா. சிறைச்சாலையில் இவ்வளவு காரியம் செஞ்சிட்டான். உடனே ஒருத்தன் 2 பேர் சொப்பனங்காக்கா 2 சொப்பனத்தையும் அவன் சொல்லியிருக்கான். நான் 3 உன்னை விடுதலை ஆக்கி நீ ராஜாவுக்கு முதல்ல பானை பாத்திரம் ஆடுற மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தனை கூப்பிட்டு சொல்லலாம், நான் 3 நாளில் உடனே என்ன செஞ்சிருவாரு? தூக்கில் போட்டுருவாரு. அப்படிங்கும் தூக்கில் போட்டுருவாருன்னு சொன்னோம், இவனை பிடிச்சி அடிச்சு போட்டான்ட்டான் அப்படின்னு. அல்லேலூயா. இது இவன் வெடிவிச்ச உடனே எனக்கு பயங்கரமான சந்தோஷம் வந்துட்டு,
ஏங்கப்பா நம்ம சொன்ன சொப்பனத்தை கரெக்டாக சொல்லிட்டானே அப்படின்னு. அவன் கூப்பிட்டு சொல்லலாம்ப்பா, நீ வெளியே போகிற, நான் சிறைச்சா அதிகாரி மாதிரி இருந்தாலும் நான் எங்கே இருக்கேன், சிறைச்சாலைக்குள்ளே தான் இருக்கு, இவ்வளோ இடத்துக்குள்ளே தான் என்னால் இருக்க முடியுது, நான் வெளியே வர முடியாது. ஆனால் நான் அங்கே வந்ததுக்கு உண்டான எந்த காரணமும் கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணலங்க வந்து சாதிட்டேன். அதனால் நீ வெளியே போய் ராஜாட்ட லேசாக காதில் போடு, நீ வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்க. இவன் போனவன் என்ன செஞ்சிட்டான், மறந்தே போயிட்டான். மறந்தே போயிட்டான். எத்தனை நாள் மறந்து போயிட்டான்? 2 வருஷமா மறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ராஜாக்கே சொப்பனம் தெரியுது. சொப்பனத்தில் சரியான பாயிண்ட்டை சொன்ன உடனே நீ தான் ராஜான்னு கொண்டு போய் வச்சுட்டார். அவரை ஒருவனாவது காலையாவது கையையாவது எச்சரிக்கை இல்லையா அப்படின்னு சொன்னான். உடனே விடுதலை ஆன பிறகு நேரம் எங்கே போகிறான்னு தெரியுமா, அண்ணன் தம்பியோட கூப்பிட்டு, எப்போ அங்கே வாங்க, என்னை குழியில் போட்டதுக்காக உங்களுக்கு சோத்திரம் நன்றி, குழியில் போட்டதுக்காக இஸ்மவேல் நீங்கள் வாங்க, நல்ல வேலை எகிப்தில் கொண்டு விற்ற, காட்டுக்குள்ளே போகும்போதே என்னை கொண்டு போட்டு போகாமல் என்னை கொண்டு போயாவது கொண்டு விற்ற, எவ்வளோ அடி அடிச்சு, அதை பற்றி பிரச்சனை இல்லை, உமக்கு ஒரு நன்றி. உடனே போத்திபார் மனைவியை கூப்பிடுதான், ஏமாங்க வா, நான் தப்பே பண்ணலை, ஆனால் நான் தப்பு பண்ணோம்னு நீ சிறைச்சாலையில் அடைச்சவர், நீ விளங்கவே மாட்டேன் அப்படி சொல்லலை, உனக்கு ஒரு நன்றி, நீ எல்லாம் இப்படிலாம் செய்யலைன்னா நான் இங்கே இருக்க முடியாது, சிறைச்சாலைக்குள்ளே போயிட முடியாது. ஏன் இங்கே வாயா பணப்பத்திரக்காரனே, 2 வருஷமாக என்னை மறந்துட்டேன், அதுக்காக 2 வருஷத்துக்கு முந்தி சொல்லியிருப்பான்னு வச்சுக்கிடுவோமே. ராஜாவுக்கு அந்த சொப்பனம் தெரிஞ்சிருக்காது, இவன் விடுவிச்சிருப்பான், விடுவிச்சுட்டு எங்கேயா போய் கல்லோடைச்சிக்கிட்டு இருப்பான். அவருக்கு 2 வருஷம் தான் சொப்பனம். யாருக்கு திட்டம்? தேவ திட்டம். 2 வருஷம் கழிச்சு தான் அவருக்கு சொப்பனத்தையே காமிக்கணும்னு தேவ திட்டம். 2 வருஷம் கழிச்சு தான் இவனே விடுதலை வரணுங்கிறது தேவ திட்டம். கரெக்டாக வந்தவுடனே தேவ திட்டத்தின்படி வெளியாகிட்டாரு. அல்லேலூயா. ரட்சணை சேனை உண்டானது. அல்லேலூயா. பல காரியங்கள் வேதத்தில் 30வது வயசுல பயங்கர எழுப்புதல் உண்டாக போகிறது, நமக்கும் உண்டாக போகுது. ஆபிரகாமுக்கு ஊர் என்ற பட்டணத்தில் அவனுக்கு 70 வயசாக இருக்கும்போது அழைத்தார். 5 வருஷம் அங்கே இருந்தான். அல்லேலூயா. அங்கே தகப்பன் இறந்தன பிறகு தான் அவன் 75 வயசுல தான் திருப்பி ஆண்டவர் கூப்பிட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பட்ட பாடுகள், பிசாசு கொண்டு வந்த தந்திரங்கள்லாம் ரொம்ப. அல்லேலூயா. அதை ஆகாரம் கொண்டு வந்து நினச்சிட்டான். யார்? எகிப்துக்காரன். ஆகார் வந்தோடனே அங்கே ஒரு சந்ததி வருது, அந்த சந்ததியினால தான் எழுப்புதல் வரப்போகுது, அந்த சந்ததி தான் நமக்கு இல்லை உன் வயிற்றில் பிறகுதான்னு சொல்லி கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். இன்னைக்கு இயேசுநாதர் வரையும், தாவீது வரையும், நம்ம வரையும் யார் சந்ததி தெரியுமா? ஆபிரகாமின் சந்ததி. இதெல்லாம் எழுப்புதல். ஆபிரகாமின் சந்ததி. தேசங்களை அசைக்க தான் எழுப்புதல் தரிசனத்தை கொடுத்து இவ்வளவு தூரம் நம்ம உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரம் நடத்திருக்காரு. எல்லாத்தையும் தெரியும், மனம் திரும்பணும்னு. எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்கீங்க, பாவம் செய்கிறீங்க, ஆனால் இது தப்புன்னு எல்லாத்துக்கும். ஆனால் இந்த பாவம் செய்யும் போது இனிப்பாக தான் இருக்கும், ஆனால் நான் வேதனை வரும்போது மனம் திரும்பினா சரியாயிரும்னு எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? நீங்கள் எப்படியும் போயிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. இதை விதையே உள்ள விதைச்சிருக்கா இல்லை? விதைச்சிருக்கா இல்லையா? எந்த நோய் வந்தாலும் சரி, எந்த பேயின் போராட்டம் வந்தாலும் சரி, தேவனை உங்களுக்குள்ள வைப்பதற்குண்டான ஆலோசனைகளை இந்த எழுப்புதல் வழியத்தில் பெற்றிருக்கீங்களா இல்லையா? பெற்றிருக்கா. ஆமென். சொத்து எது தெரியுமா? நோயில சாகிறது சொத்து இல்லை. ஒண்ணுமே இல்லாம நோயா இருந்தாலும் பேயா இருந்தாலும் விடுதலை ஆகிறது தான் சொத்து. அல்லேலூயா. துட்டு இல்லாம இருக்கலாம், ஆனா சமாதானம் இருக்க, சந்தோஷம் இருக்க. நான் எழுப்புதல் இருக்கிறதுனால ஆட்கள் வர்றேன்னு எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் தேசத்தை அசைக்க பிறந்தவன். அல்லேலூயா. ராஜாக்களை சந்திக்க பிறந்தவன். அல்லேலூயா. தேசம் அசைக்கப்பட போகிறது. அதனால் கர்த்தர் உங்களையும் எங்களையும் என்னையும் தேசத்தில் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. என் தேசத்துக்கு நீ யாக்கோப்பு கூப்பிட்டு சொல்லுவான், யோசேப்பு எல்லா ஆட்களையும் வாங்க, ஒரு நாள் இந்த எகிப்தை விட்டு எங்கே போவீங்க? கானான் தேசத்துக்கு போவீங்க. போகும்போது என்னுடைய எழுப்புதல். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறான்னு சொன்னான். அல்லேலூயா. அதனால நீங்க இந்த தேசத்தை விட்டு போவீங்க. 6 லட்சம் பேரை ஒரே மனுஷன் நடத்தினான். எழுப்புதல். அல்லேலூயா. அவ்வளவு யுத்தங்களையும் பண்ணி முடிச்சோம். அல்ல யோசுவா, எழுப்புதல். அதை விட பெரிய காரியம். அல்லேலூயா. பவுலை தேவன் சந்தித்து ராஜ்யத்தை அசைத்தார், தேசத்தை அசைத்தார். இன்னைக்கு பவுல் உயிரோட இருக்காரா? பவுல் நினைச்சிட்டாலே உள்ள ஒரு ஒரு எண்ணங்கள் உண்டாகும். அவ்வளவு பெரிய சக்தி.
அல்லேலூயா. சக்தி தேவன் நம்மை தேசத்தில் பயன்படுத்த போகிறார். எழுப்புதல தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், திட்டத்தை கொடுத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், நல்ல தண்ணி காட்டி இருக்கிறார். அதனால எல்லாம் பயன்படுத்ததான் நம்ம. அல்லேலூயா. சிறைச்சாலைக்குள்ள இருந்ததுக்காக உமக்கு, நான் குழிக்குள்ள இருந்ததுக்காக உமக்கு எல்லாத்துக்கும் நன்றி. தேசத்துல தேவன் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணி